வணக்கம்மா, நாராயணன். தண்ணி வந்து லேசாக தெளிக்க புழு வந்து கீழே இறங்கிடும். கொஞ்சம் பழங்களுக்கு கீழே மாற மாற புழு கீழே வந்து மேலே வந்து நம்ம அப்படியே எதுவாக இருக்கலாம். புழு வந்து கீழே மேலே எடுத்துட்டு மறுபடியும் திரும்ப அந்த திரும்ப தண்ணி அடிச்சு விட்டு சாணி பச்சை சாணி இதை வந்து தண்ணி தெளிச்சு விட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து உடனே இது எல்லா ரசாயன உரத்து பதிலாக வந்து இதை பண்ணலாம். ரசாயன உரம் போடாமே வந்து இதுவே பண்ணி எல்லா விவசாயம் போடாமல் இதே வந்து நல்லா அதே மாதிரி அதை விட இது நல்லாவே வரும். ரசாயன உரத்தை வந்து போட்டு மூலதனம் போட்டு காசு போட்டு வாங்கி போட்டேன். இதை போட்டுனாலே நம்ம வந்து தனியாக விவசாயிகளை சொன்னாவே நம்ம தயார் பண்ணிக்கலாம். எளிமையான முறையில் இருக்குன்னா இது வந்து முதல்ல இருக்கும். நடுறதுக்கு முன்னாடியும் போடலாம், பயிர் நட்டதுக்கு முன்னாடியும் போடலாம், அடி உரமாகவும் போடலாம், மேல் உரமாகவும் போடலாம். எப்போ வேணாலும் போடலாம். ஒரு பிரச்சனை சூடமோசு அசோசியேஷன் வந்து கலந்து போட்டோம்னா பிரச்சனை இல்லை. உயிர் உரங்களோட சேர்ந்து கலந்து போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது கலந்து போடுறதே நல்லது. அதில் வந்து மேலும் வந்து அதனுடைய அந்த பாக்டீரியாக்கள் வந்து நல்லா வளர்ந்து காற்றுகளை வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குஞ்சுகளும் வந்து காட்டிலே வந்து நேரடியாகவே வந்து மண்புழு உற்பத்தி ஆகிடும். அப்புறம் காலப்போக்கில் வந்து காட்டிலே வந்து நமக்கு மண்புழு வந்து நிரந்தரமாகவே உற்பத்தி ஆகிடும். நன்மை இருக்குல்ல, லாபம் இருக்குது. பலபடி நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம போடாமல் விட்டுருவாங்கல்ல. அதை காட்டில் வந்து அந்த உயிர் உரங்களோட அதை சேர்ந்து பாக்டீரியாக்களும் மண்புழு குஞ்சுகளும் அதான் வளர்ந்து வரும்போது நம்ம நிரந்தரமாகவே காட்டில் தான் நமக்கு வந்து நீர்வாழ் போடணும். மண்புழு எங்க வாங்கிட்டு வந்தீங்க? இந்த மண்புழு தாங்க அங்கே பக்கத்தில் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஒரு கிலோ வந்து 200 இதில் வந்து 3 கிலோ புழு இருக்கு. 3 கிலோ புழு இருக்குங்க. 600 3 கிலோ வந்து 600. இதே நம்ம அதில் விட்டு வளர்த்து வேறவங்களுக்கும் கொடுக்கலாமா? எடுக்கலாம் 40 நாளைக்கு ஒருக்கா நம்மளே இதே வந்து எடுத்து நம்மளும் கொடுக்குறதா கொடுக்கலாம். அந்த புழு நம்மளே உற்பத்தி பண்ணி வெளியில் வந்து நம்மளும் வைக்கிறதுக்கு இதே புழு உற்பத்தி ஆகிடும். உடனே சீக்கிரம் விடணும். இப்போ உடனே கொண்டு போய் இதில் உள்ள விடணும். சரிங்க. இந்த புழுவை நம்ம தண்ணி இருக்குல்லனே, தண்ணியில் போட்டோன்னே வேற இதில் எடுத்துடணும். அப்போ இதில் இருக்கிற இதெல்லாம் வந்து கக்கிருமா. இந்த மண்புழு நம்ம உடம்புல இருக்க நீரெல்லாம் கக்கிருமா அந்த தண்ணிக்குள்ளே. அந்த தண்ணியை பயிருக்கு தெளிச்சோம்னா இன்னும் நல்லா வளர்ச்சி ஊக்கி டானிக்கு மாதிரி இருக்கும். அது பேர் வெர்மி வாசு. இந்த மாதிரி போட்டு பழைய விடி அந்த தண்ணி